ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் உளுந்தம் வடை செய்ய போகிறோம். உளுந்தம் வடைக்கு 1 கப் வெள்ளை உளுந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இட்லி அரிசி ஊற வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா மெது வடை ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. அரிசியும் சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைஞ்சிருச்சு. வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நல்லா அரைச்சிக்கோங்க. அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. எடுத்து போடும்போது பால் மாதிரி வந்து உழுவுன்னு அந்த மாதிரி பதத்தில் நல்லா அரைச்சிருங்க. அதை மூடி ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. அப்போ தான் வடை நல்லா உப்பிக்கிட்டு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. கட் பண்ணதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற உளுத்த மாவில் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் வடை வந்து மேலே கிறிஸ்பியாக உள்ளார நல்லா வெந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. கையை தண்ணீரை நனைச்சிக்கிட்டு மாவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உருட்டிக்குங்க. உருட்டிக்கிட்டு விரலால் ஒரு ஓட்டை போட்டு மெதுவாக எண்ணெயில் போட்டுருங்க. அதே மாதிரியே எல்லா வடையும் ஒன்று ஒன்றா போட்டுருங்க. கொஞ்சம் செவந்ததும் வடையை மெதுவாக திருப்பி போட்டுருங்க. இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி போடுங்க. நல்லா செவந்துருச்சு. எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிற மாவையும் அதேமாரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியான வாசமான மெதுவடை ரெடிங்க. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு எனி டைம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.